உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு 2 நிமிஷம் அதை வறுத்துப்போம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரையிலும் இப்படி வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு கலர் மாறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 சில்லி தேங்காவும் 2 பச்சை மிளகாவும் அதில் போட்டு லைட்டாக அப்படி வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி, அது கூட ஒரு கை கொத்தமல்லி நான் கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதை சட்னியாக அரைச்சி தான் நம்ம இப்போ இந்த உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு தான் இதை செய்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவு கொதித்ததும் நான் எடுத்து வச்சுருக்க சேமியா நான் வறுத்த சேமியா தான், அதனால் அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இதில் எல்லா சேமியாவும் சேர்த்துடுங்க. சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் அமுக்கி ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க. அதுலேயே சேமியா நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். இப்போ அந்த சேமியாவை எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. இப்போ சேமியா எப்படி தனித்தனியாக உதிரியாக வெந்திருக்கு பாருங்க. இந்த இதை இப்படியே வச்சு இதில் நம்ம நல்ல தண்ணி அது மேலே ஊற்றினோன்னா, பச்சை தண்ணி அது ஊற்றினோம் அப்படின்னாக்கா அது குழஞ்சி போகாது. எந்த அளவு வெந்திருக்கோ அது அப்படியே இருக்கும். அதுக்காக தான் அது ஊற்றுறது. அதில் கொஞ்சம் இந்த மாவு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட சேர்ந்து அதோடு போயிடும் இந்த இதுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக வெந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இதை எடுத்து நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு சட்னியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திருப்பி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நான் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு 2 நிமிஷம் பொரிச்சுக்கோங்க. அந்த கலர் மாறினா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் சின்ன குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் சேமியா, அதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு போதும், சரியாக இருக்கும். இப்போ அது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துப்போம். நீங்கள் முன்னாடி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் முன்னாடியே சேர்த்துட்டா கலர் கொஞ்சம் தீஞ்ச கலர் ஆகிடும். அதனால நான் கடைசியாக சேர்க்குறேன். அது ஏன்னா அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அந்த இதுக்கு. இப்போ ஒரு 2 கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சம்.
இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி சட்னியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. ஏன்னா இது வதக்கி அரைச்சனால பச்சை ஸ்மெல் இருக்காது. சும்மானா சேர்த்து அந்த இது உப்பெல்லாம் அதில் ஏறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுவும். இப்போ நம்ம சேமியா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எப்படி இதை நல்லா அப்படியே உதிர்த்த மாதிரி அப்படி எடுத்து அப்படி போடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவருக்கும் அந்த இது கொத்தமல்லி சட்னி இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி நல்லா உதிரி உதிரியாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன்று சேர்த்து. இப்போ ஒரு இதில் இப்படி பண்ண முடியலன்னா நல்லா இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சு இப்படி உதறி இப்படி சேர்த்துக்கோங்க நல்லா. ஏன்னா அதில் உப்பெல்லாம் நம்ம அதிலேயே போட்டிருக்கனால இப்படி கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா தான் அதில் எல்லாமே ஏறும், சரியாக இருக்கும். அப்போ தான் இப்போ நமக்கு கொத்தமல்லி சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கடைசியில் நான் 1.5 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொத்தமல்லி சேமியா உப்புமாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.